ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் லோக்கலில் கிடைக்கிற நந்தினி இட்லி தோசை மாவு தான் நான் இட்லிக்கு ஊற்ற போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நந்தினி மாவு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம வந்து கடையிலேருந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே ஊற்றினோம்னா இட்லி ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும், சமயத்தில் நல்லாவே இருக்காது. அதுக்கு இந்த இட்லி மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். நான் வந்து இப்போ இந்த இட்லி மாவு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் வந்து பச்சரிசி, ஒரு 1/4 டம்ளர் வந்து வெந்தயம், இதை மட்டும் ஊற வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பச்சரிசியும் வெந்தயமும் ஒரு 2 மணி நேரம். நான் இப்போ வந்து இன்றைக்கி நான் கடை மாவு தான் வாங்க போகிறேன். மாவு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சாயங்காலமே ஊற வச்சிடலாம். ஏன்னா வெந்தயம் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பச்சரிசி வந்து அரை மணி நேரத்தில் ஊறிடும். இதை அரைச்சி நம்ம இந்த மாவோட கலந்து நீங்கள் தோசையோ இட்லியோ ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.